அண்ட் தென் அட்லாஸ்ட்டாக நம்ம மஞ்சூர் கிட்டக்கிட்ட வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ரைட் சைடு ஊட்டி, லெஃப்ட் சைடு மஞ்சூர். இங்கேருந்து மஞ்சூர் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் இப்போ எங்கே போகிறோன்னா அப்பர் பவானி. ஸோ இப்போது அப்பர் பவானி போகிறோன்னா, ஆக்சுவலி அப்பர் பவானி அந்த வழியாக நிறைய டைம் போயிருக்கேன், பட் அங்கே போனதில்லை. ஸோ இந்த டைம் அங்கே போகிறோம். அல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பர் பவானி பார்த்திங்கன்னா மஞ்சூர்லேருந்து ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் வருது. ஆக்சுவலி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போர்டில் ஒரு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, கூகுள் மேப் 1 கிலோமீட்டர் சொல்லுது. ஸோ அதனால் ப்ராப்பராக தெரில. ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். தென் வாங்க போவோம். இப்போ ஆக்சுவலி மேல்குந்தான்னு ஒரு இடம் இருக்குது, அதை தாண்டி தான் போகணும். தென் உங்களுக்கு கிட்ட போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே இந்த ரூட்டில் நிறைய டைம் வந்தனால எனக்கு இங்கே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் தெரியும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக போக அந்த வியூ பாயிண்ட் வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லெஃப்ட் சைடில் தான் ஒரு சரியான வேலி மாதிரி இருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அந்த க்ளவுட்ஸ் வந்து நம்ம ஷேடோ கீழே விழுகிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. சூப்பராக இருக்கும். வாவ், இப்போ பார்க்கலான்னு பார்க்குறேன், பட் லேட் ஆயிரும். அப்படியே போவோம். அது இல்லாமல் அப்பர் பவானி பர்மிஷன் இருக்கான்னு தெரில, பட் உங்களுக்கு போன பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம காரமடை டு மஞ்சூர் ஃபாரஸ்ட் ரூட்டு எனக்கு சோலோவாக வந்தனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த ரோடு. மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அந்த ரூட்டில் கண்டிப்பாக வாங்க. சூப்பரான ரோடு, சீனரிலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்பர் பவானி இப்போ போகிறோம், பார்ப்போம் அப்பர் பவானி நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா. அண்ட் தென் தாய்சோலா ஜங்ஷன் கிட்டே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதால் அது இன்னும் கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது கிடையாது. ஸோ லெஃப்ட் சைடில் போர்டு போட்டிருக்கு பாருங்கள், அப்பர் பவானி 27 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு இங்கேன்னு. தாய்சோலா இங்கேன்னு 6 கிலோமீட்டர்ஸ். ஸோ தாய்சோலாக்கு போயிட்டு அங்கேன்னு ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஊட்டியில் எந்த பக்கம் பார்த்தாலும் வியூ தான். உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், எந்த பக்கம் பார்த்தாலும் வியூ தான். அதுவும் நீங்கள் இந்த குந்தா அந்த சைடில் வந்தீங்கன்னா மஞ்சூர்லாம் எந்த பக்கம் பார்த்தாலும் வியூ தான். ஸோ நீங்கள் டிரைவிங் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். எனக்கே தெரியுது தமிழ் இங்கிலீஷு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேனோ. அடுத்தது இந்திய வரும்னு எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி என்ன ஹெவியாக ஜாம் ஆகுது. இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. தென் பார்ப்போம் அப்பர் பவானி விடுறாங்களா இல்லையான்னு. நம்மளோட பேட் லக். இப்போ நான் மறுபடியும் திரும்பி குந்தா சைடு போயிட்டுருக்கேன். சரி, நான் சொல்கிறேன் என்னாச்சுன்னு சொல்கிறேன். இந்த வழியாக இந்த ரைட் சைடு இந்த ரூட் வழியாக தான் நம்ம வந்தோம், காரமடை வழியாக. என்னாச்சுன்னா அப்பர் பவானிக்கு உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு பாஸ் வாங்கணும். அது நான் கேட்டு பார்த்தேன், இடம்லாம் எனக்கு தெரிஞ்சுது, பட் அங்கே தனியாக போகாதீங்க, பைக்கில் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ நானும் வேணாம், நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது அப்பர் பவானி கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா குந்தா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அவலாஞ்சி லேக், அப்புறம் எமரால்ட் லேக், அங்கெல்லாம் கவர் பண்ணலான்னு பிளானு. அங்கெல்லாம் கவர் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவேன். வெளியில் எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் யாரும் ட்ராவல் பண்ணாதீங்க கொரோனா டைமில். நான் நேராக வீட்டுக்கே போயிடுவேன். எந்த இடத்துலையும் சாப்பிட்றது எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ பிரச்சனை இருக்காது. தென் குந்தா டேம் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு போவோம். அதுக்கப்புறம் நம்ம குந்தா டேம் கிட்டக்கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் குந்தா டேம். நீங்கள் எதிர்பார்க்கலைன்னா தண்ணி ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்குன்னு, இது எப்போவுமே தண்ணி இந்த கலரில் தான் இருக்கும். அது ஏன்னு தெரியல, நான் நிறைய டைம் வந்திருக்கேன் இந்த வழியாக. உங்களுக்கு பார்த்து தெரியும் நினைக்கிறேன், தண்ணி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் டர்ட்டி மாதிரியாக தான் இருக்கும். அது இங்கே இருக்கிற இது நேச்சர்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எப்போ இருந்தாலும் நம்மளுக்கு வியூவை ரசிப்போம் வாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி. வா, எனக்கு தெரிஞ்ச இந்த பிரிட்ஜுக்கிட்ட ஒரு சின்ன வியூ இருக்குது. எஸ், இந்த ஒரு ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தூரத்தில் உங்களுக்கு டேம் தெரியும்னு நினைக்கிறேன்.
பட் தண்ணி நான் சொன்ன மாதிரி அதே ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. அது என்ன ஏதுன்னு தெரியல. ஆக்சுவலி தான் குந்தா டேம் இது. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு தெரியும். இது ஆக்சுவலி இந்த பேக் சைட் வாட்டர் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற சைடு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அவலாஞ்சி எமரால்ட் லேக்குக்கெலாம் போகணுன்னா, இப்போ நான் மஞ்சூரில் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு முக்கியமலைன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வழியாக தான் போகிறோம். அந்த வில்லேஜை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். வேறு ரூட் இல்லை, கொஞ்சம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சுற்றி தான் கொஞ்சம் கிட்ட. அது இல்லாமல் ரூட்டு நல்லா சூப்பராக இருக்கும். தென் உங்களுக்கு அவலாஞ்சி லேக் கிட்ட போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். அவலாஞ்சி லேக். ஸோ இந்த வழியாக தான் எனக்கு மேக்ஸிமம் ரூட்டில் மறந்துடுச்சு, ஏன்னா வந்து ரொம்ப நாள். அதனால் இதில் வந்து அவலாஞ்சி லேக் போகணும். ஸோ கூகுள் மேப்பை நம்பாதீங்க, ஊட்டி ரூட்டில் அங்கே இங்கே போய் விட்டுரும். ஸோ மேக்ஸிமம் போர்டே ஃபாலோ பண்ணுங்கள். ஊட்டிலலாம் நம்ம பேசாமல் நிப்பாட்டிடுவோம். இல்லைன்னா அந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி நான் சிவனேன்னு தான் நின்றுட்டு இருந்தேன், ஏமாலே ஏன் சேர்த்து அடிச்சிங்க. சேர்த்து அடி வாங்கியாச்சு. அந்த மாதிரி நிலமாயிரும். நம்ம நிப்பாட்டிடுவோம். நம்ம போவோம். இந்த மாதிரி இடத்துல நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக முன்னாடி நிப்பாட்டிடணும். நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன், இன்னும் முன்னாடியே நிப்பாட்டிடணும். ஸோ சரியான சேரு. தென் அதுக்கப்புறம் அவலாஞ்சி லேக் இங்கேன்னு ஒரு 6 கிலோமீட்டர் தான். 6 கிலோமீட்டர் தான், கிட்ட தான். பட்டு போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க, அதுதான் ஒரு ட்ராபேக். தென் சைடில் வால் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கொரோனா டைமில் எதாவது இது பண்ணிடலாம் அப்படின்னு, சரி பண்ணிடலான்னு. நைஸ், சூப்பர். இப்படி தான் நீங்கள் வண்டி நிப்பாட்டிங்கன்னா எப்படி போகிறது? கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியாக இருக்கே, போக முடியாதோ? தெரிஞ்சு முன்னாடி கொட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் சிமெண்ட்டை. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் வழி விட்டார். தென் இங்கே நம்ம நேராக அவலாஞ்சி லேக் போகிறோம். அவலாஞ்சி லேக் எனக்கு தெரிஞ்சு தண்ணி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லினா இந்த தூர்வாரும் பனின்னு சொல்லுவாங்க, அது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. இந்த அவலாஞ்சி லேக் கிட்டே போனால் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ வாங்க, உங்களுக்கு அவலாஞ்சி லேக் போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். அந்த ரைட் சைடில் தெரிகிறது தான் எமரால்ட் லேக்கு. ஆக்சுவலி தண்ணி மேலே வரைக்கும் இருக்குதுங்க. இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. அந்த டீ எஸ்டேட் உங்களுக்கு தெரியும், அந்த மண் டீ எஸ்டேட் தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இப்போ தண்ணியே இல்லை. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? மழை இல்லாதனால ஒருவேளை இப்படி போல். இன்னும் வேணால் முன்னாடி போய் பார்ப்போம். பட்டு இதுக்கு மேலே ஆக்சுவலி இந்த இடத்துல தான் கிளியராக வியூ தெரியும். ஏன்னா இன்னும் உள்ளே போகணும், அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துலோட தான். இந்த அடுத்தது எமரால்ட் லேக். இங்கேயே இவ்வளோ தண்ணி கம்மியாக இருக்குது. எமரால்ட் லேக் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். எமரால்ட் லேக் வந்தாச்சு. ஆக்சுவலி எமரால்ட் லேக் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இந்த இடத்துலேருந்து அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு கிட்டே தான் இருக்குது காட்டுறதுங்க. ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு வியூ, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். ஸ்பீட் பிரேக்கர். ஓகே, ரைட் சைடில் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அது ஒரு வில்லேஜ்னு நினைக்கிறேன். பட் என்ன வில்லேஜ்னு எனக்கு தெரியல ப்ராப்பராக. மேக்ஸிமம் ஊட்டி ஃபுல்லாக வில்லேஜ் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு பேச தோண மாட்டேங்குது. இந்த சீனரியை பார்த்துக்கிட்டு அப்படி சைலண்ட்டாக ஓட்டணும்னு தோணுது. அந்த ரூட்டை பார்த்தா என்ன பண்ணும், வ்ளாக் பண்ணி அவனுமே. கேமரா வேறு ஆனில் இருக்கேன், செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் பேசிவிட்டு கடைசி கேமரா ஆஃபில் இருந்துச்சுன்னா, அந்த ரைட் சைடு தான் உங்களுக்கு டேமோட என்ட்ரன்ஸ் மேலே போகிறது. ஸோ இந்த சைடில் தான் வியூ இருக்குது, காட்டுறதுங்க. இங்கெல்லாம் மேக்ஸிமம் செடி, அப்போல்லாம் நான் வரும்போது செடி இல்லை, இப்போல்லாம் செடி இருக்குது மேக்ஸிமம். இந்த இடத்துல இப்போ தான் முன்னாடி ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன், ஞாபகங்களுக்கு இருக்குது. ஸோ பாருங்கள் ரைட் சைடில். பட் தண்ணி கொஞ்சம் கம்மி தான், நல்லாவே கம்மி. பார்ப்போம் வியூ இப்போ இருக்குன்னு. டிசப்பாயின்ட்மெண்ட். லைட்டு முன்னாடி நிப்பாட்டும், சைட் ஸ்டாண்ட் போட முடியல. அதுதான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பட் தண்ணின்னு கொஞ்சம் இருந்திருக்கலாம்.
உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த இடம் அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. பட் தண்ணின்னு கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய தண்ணியோட பார்த்துட்டு ரொம்ப தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இங்கிலீஷ் என்ன பண்ணுறது, மிக்ஸ் பண்ணி வருது. லெஃப்ட் சைடில் பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லை. உள்ளே இறக்கி பார்ப்போமா? ஆஃப் ரோடிங் ட்ரை பண்ணுவோம். லைட்டாக கீழே வரைக்கும் போவோன்னா லைட்டாக ரிஸ்க்கு. நம்ம முன்னாடி இந்த இடத்துல சும்மா 2-3 ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிப்பாட்டிட்டு பட் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. தனியாக அங்கே ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், செடி, பைன் ட்ரீஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போது நம்ம மே மாதங்கிறனால கொஞ்சம் தண்ணி இல்லை. நம்மளுக்கு இந்த வின்டர் சீசன், இந்த டிசம்பர் மாதம்லாம் வந்திங்கன்னா தண்ணி நிறையாவே இருக்கும். பக்கா கேரண்டி. ஏன்னா தண்ணி இல்லாமலே போயிடும். அந்த மாதிரி நிலமை தான் பச்சு. அழகான இடம். இன்னி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் ஓகே, எப்போவுமே அழகு தானே. தென் முன்னாடி போனால் ஒரு சின்ன பாலம் மாதிரி வரும். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் முன்னாடி போய். பட் அதுக்கப்புறம் நீங்கள் பைன் ஃபாரஸ்ட்டுங்கிற அந்த வியூ பாயிண்ட் தனியாக போகணுன்னே அவசியம் இல்லை. பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட் தான் எனக்கு. இது முன்னாடி அந்த பாலம் தான். அந்த இடத்துல உங்களுக்கு வியூ நல்லாயிருக்கும். நான் நிப்பாட்டி உங்களுக்கு இந்த வியூ காட்டுறேன். என்னென்னு பாருங்கள், ரைட்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஆக்சுவலி ரெண்டுமே ஜாயிண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, 2 டிவைடாக இருக்குது. அது ஒரு லேக்கா, இது ஒரு லேக்கா, 2 லேக்கா பார்ப்போம். பட் க்ளவுட்ஸ்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. பா. ஸோ அந்த பக்கம் ஒரு லேக், இந்த பக்கம் ஒரு லேக் பாருங்கள், சூப்பராக இருக்குது. தண்ணி இல்லாதனால 2 லேக்காக பிரிஞ்சிருச்சு. என்னாச்சுன்னா, நம்ம எமரால்டு லேக்கு கிட்ட பார்த்தாச்சு. தூரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஸோ அந்த வியூ இது டாப் வியூ. கொஞ்சம் ஜல்லி குட்டி முன்னாடி பாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இதோ லெஃப்ட் சைடில் தெரியுது தான் எமரால்டு லேக். தண்ணி இல்லை. பட் அதான் உங்களுக்கு தெரியுதா சின்னதாக தான் இருக்குது, தெரியுது அந்த தண்ணி இருக்கிற இடம். டிசப்பாயின்மெண்ட். சரி, கிளம்புவோம். அதுக்கப்புறம் நான் எங்கள் ஊர் கிட்ட வந்தாச்சு. அதுக்கப்புறம் மறந்துடாதீங்க பில்லூர் டேம். ஸோ அதோட வீடியோவோட இதுவும் நான் என் கார்டில் கொடுத்துட்றேன். பில்லூர் டேமு, அதுக்கப்புறம் கிண்ணக்குறை வில்லேஜ். அது அழகான இடம். அது அப்பர் பவானி கிட்ட தான் இருக்குது. அது 2 என் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிடுறேன், பார்க்க மறந்துடாதீங்க. அழகான இடம், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.